வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கிட்னிக்கு கேடு விளைவிக்கும், அதாவது கிட்னியை சட்னியாக்கும் உணவுகள் என்னென்ன அதை பற்றி இன்னும் வீடியோவில் பார்க்க போறோம். என்ன டாக்டர் சொல்றீங்க கிட்னியை சட்னியாக்கும் உணவுகளா? பொதுவாக உணவுகள் என்றாலே அது எல்லா ஆர்கனையும் பாதுகாக்கும், முக்கியமாக கிட்னியும் பாதுகாக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா கிட்னி வந்து டேமேஜ் ஆகக்கூடிய உணவுகள், அது என்னங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு வந்து எல்லா உணவுகளும் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலாம். எல்லா ஆர்கனிசம் மாதிரி கிட்னிக்கு எல்லாவும் நல்லது தான். ஆனால் சில உணவுகள் கிட்னிக்கு கேடு விளைவிக்கும், ஓகேவா? அந்த உணவுகள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கனாலே கிட்னி வந்து வளமான ஆரோக்கியமாக வந்து இருக்கும், ஓகேவா? அது என்னென்ன உணவுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊறுகாய்ங்கிறது வந்து உப்பு சத்து நிறைந்த ஒரு உணவு இல்லையா? ஊறுகாய் நம்ம வந்து சாப்பிடும்போது என்னென்னா நம்ம சாப்பாட்டில் வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வைப்பாங்க. அது டெய்லி சாப்பிடக்கூடிய உணவும் கூட. பொதுவாக இந்த உணவுகள் வந்து என்னதான் நீங்கள் கொஞ்சம் அளவில் தொட்டு சாப்பிட்டாலும் டெய்லி சாப்பிடும்போது அது உப்பின் அளவை கூட்டும். எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற உணவுகளில் வந்து உப்பு சத்து கம்மியாக தான் போடுவாங்க. அதனால ஊறுகாய் உள்ளது பேலன்ஸ் ஆகும். அதாவது உணவில் இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு தான் ஊறுகாய் ஒன்றே கண்டுபிடிச்சாங்க, ஓகேவா? ஆனால் இன்னைக்கு சொல்லி பார்க்க பார்த்தீங்கன்னா மற்ற உணவுகளே உப்பு சத்து அதிகமாக இருக்கும்போது கூடவே சேர்ந்து ஊறுகாயும் சேர்த்து சாப்பிடும்போது உப்பு சத்து கூடியது கிட்னிக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுது. அதனால வந்து ஆனால் நம்மளால் வந்து பழைய மாதிரி உணவு முறைகளை கொண்டு வர கஷ்டம், ஓகேவா? அதாவது உப்பு சத்து கம்மியாக போட்டு சாப்பிட்றது கஷ்டம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசாமல் ஊறுகாவை அவாய்ட் பண்ணியிருக்க. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கூட சாப்பிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் செகண்ட் இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாடு. அதாவது உலர்ந்த மீனை தான் கருவாடு சொல்லுவாங்க. அதாவது மீனை வந்து காய வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது உப்புனா சேர்த்து அதுதான் கருவாடு சொல்லுவோம். அது வந்து கிட்னிக்கு ரொம்ப ஆபத்துங்க. ஏன்னா அதில் உப்பு சத்து அதிகமாகவே இருக்கும், ஓகேவா? ஏன்னா மீன் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்பு சத்து கம்மியாக இருக்கும். ஆனால் கருவாடுன்ற ஃபார்மில் உலர்ந்த மீனாக வரும்போது அதில் வந்து உப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கும். இந்த உப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கும்போது அது கிட்னிக்கு கண்டிப்பாக டேமேஜ் உண்டு பண்ணும். மாதத்துக்கு ஒரு நாள் வந்து கருவாடு சாப்பிடக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து டெய்லி வந்து கருவாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். ஏன்னா அந்த உப்பு வந்து அதிகமாக சேர்ந்துட்டே இருக்கும். சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கருவாடு அடிக்கடி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு உப்பு சத்து கொஞ்சமாக சேர்ந்து கிட்னியை வந்து பெரிய அளவு பாதிப்பை உண்டு பண்ணிடும், ஓகேவா? ஏன்னா கிட்னி பிரச்சனை வந்து ஏழை பணக்காரங்க இதே கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஓகேவா? அதனால கருவாடு நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுங்கன்னா பிரச்சனை கிடையாது, அடிக்கடி சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து மூன்றாவது இடத்துல இருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கட் ஐட்டம்ஸ். பொதுவாக அந்த பேக்கட் ஐட்டம்ஸ் வந்து கெமிக்கல் சேர்த்து அது கெடாமல் இருக்கிறது கொண்டு வச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உப்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. அது நீ பேக்கட் ஐட்டம் எடுத்துக்கிட்டாலே ஒரு கிருமிகள் வராமல் உப்பு வந்து முக்கியமாக தேவை. ஏன்னா உப்பு வந்து கிருமியை கொல்லக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ அதனால் வந்து உப்பு அதிகமாக சேர்த்து இந்த பேக்கட் ஐட்டமில் வரும். அது வந்து பேக்கட் ஐட்டமாக வைக்கும்போது அதை சாப்பிடும்போது நமக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் கலந்து அது கிட்னிக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடும். இது எல்லாமே வந்து நான் இதுவரைக்கும் சொன்ன ஃபுட்டுகள் எல்லாமே வந்து கிட்னிக்கு பெரிய அளவு டேமேஜ்களை உண்டு பண்ணும். இன்னும் சில பொருட்கள் இருக்குதுங்க, அது கொஞ்சம் அளவு டேமேஜ் உண்டு பண்ணும், அதையும் பார்த்துடலாம். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். அதாவது ஃப்ரூட்ஸ்னால் நீங்கள் பயப்படாதீங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் ஒன்றும் செய்யாதீங்க. சில வந்து பேக்கட் ஐட்டம் ஃப்ரூட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ கடைகளில் வந்து ஃப்ரூட்ஸுகள் கெடாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் உப்பு சத்து அதிகமாகி அது கிட்னிக்கு பெரிய அளவு பாதிப்பை உண்டு பண்ணிடும். ஸோ நான் இதுவரைக்கும் சொன்ன பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்னியை வந்து சட்னியாகக்கூடிய பொருட்கள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடும்போது அவாய்ட் பண்ண தேவையில்லை, ஆனால் கொஞ்சமாக சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன வந்து கருவாடு அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். மற்ற ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டா ஒன்றும் இல்லை. ஏன்னா உப்புச்சத்து நம்ம பாடிக்கு தேவை தான். ஆனால் உப்புச்சத்து அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் கிட்னியால் அதை ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியாமல் பெரிய அளவு பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஃபுட்டு சொல்லிக்கிறீங்க, அது வந்து ப்ரோட்டீன் ஐட்டம் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ப்ரோட்டீன் நமக்கு மசில் மாசுக்கு எல்லாத்துக்கும் நடக்குது. நான் என்னுடைய பல வீடியோவில் ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆனால் அளவுக்கு அதிகமாக நான்வெஜ்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து கிட்னியால் அப்சர்வ் பண்ண முடியாது. அப்சர்வ் பண்ணல அது ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணாமல் கிட்னி வந்து நம்ம டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அளவுக்கு அதிகமாக அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதுக்குங்க சொல்லி வச்சிருக்காங்க? ஏன்னா அளவுக்கு மிஞ்சும் போது அமுதம் கூட நஞ்சாயிருது. அதனால வந்து இந்த உப்பு ஐட்டங்கள் இதுவரைக்கும் நம்ம சொன்ன ஐட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ப்ரோட்டீன்லாம் முக்கியமாக தேவை. அந்த மாதிரி ஃபுட்டில் வந்து கிட்னிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பதப்படுத்தப்பட்ட சமையல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபஸ்ட் டைம் அது ஃபுட்டு. ஆனால் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க. பதப்படுத்தப்பட்ட ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிட்றது அவாய்ட் பண்ணாலே போதும், எல்லாம் வந்து ஆரோக்கியமாக வாழலாம். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். உங்கள் கிட்னி சட்னி ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். இப்படி எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ்வே என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது கிட்னி பற்றி ஒரு முக்கியமான வீடியோ. அவர்களும் பார்த்து பயனடைவர்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.